ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் அதிகரித்து வரும் ஒமைக்ரான் தொற்று. மும்பை நகரில் இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு அமல். மதுரையில் மேம்பாலம் இடிந்து விழுந்த விபத்தை தொடர்ந்து விசாரணை அறிக்கை தாக்கல். 3 மாதங்களுக்கு பிறகு கட்டுமான பணிகள் தொடக்கம். சிங்கப்பூரில் இருந்து திருச்சி திரும்பிய 2 பேருக்கு கொரோனா தொற்று. ஒமைக்ரான் வார்டில் சிகிச்சை. தமிழகத்தில் இன்று 14வது மெகா தடுப்பூசி முகாம். சென்னையில் மட்டும் 1600 முகாம்களுக்கு ஏற்பாடு. குன்னூர் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களில் 6 வீரர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. உறவினர்களிடம் ஒப்படைப்பு. திருக்கோவிலூர் அருகே வீடு புகுந்து முதியவரை கட்டி போட்டு 13 சவரன் தங்க நகை 90,000 ரொக்கம் கொள்ளை. அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள். உலக நாடுகளில் களை கட்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். வாட்டிகனில் ஒளிரூட்டப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம். நியூயார்க்கில் அதிகரிக்கும் கொரோனா பரவல். பொதுமக்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய அறிவுறுத்தல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். டெல்லி எல்லைகளில் அமைத்த கூடாரங்களை அகற்றி வரும் விவசாயிகள் தங்கள் போராட்டம் வெற்றி பெற்றதை நடனமாடி கொண்டாடினர். புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற்றதுடன் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தது. இதையடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக நேற்று முன்தினம் விவசாயிகள் அறிவித்தனர். மேலும் போராட்டத்திற்காக டெல்லி எல்லைகளில் அமைக்கப்பட்ட கூடாரங்களையும் விவசாயிகள் அகற்றி வருகின்றனர். இந்நிலையில் திக்ரிக் எல்லையில் கூடாரங்களை அகற்றி வரும் விவசாயிகள் தங்கள் போராட்டம் வெற்றி பெற்றதை நடனமாடி கொண்டாடினர். டெல்லி சிங்கு எல்லை, டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையான காசிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் போராட்டத்திற்காக அமைக்கப்பட்ட கூடாரங்களை விவசாயிகள் அகற்றி வருகின்றனர். வரும் 15ஆம் தேதிக்குள் டெல்லி எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்களை அகற்றி வெளியேறுவோம் என விவசாய சங்கங்களின் தலைவர் திரு ராகேஷ் திகைத் தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற்ற மத்திய அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தது. இதையடுத்து கடந்த 1 வருடமாக டெல்லி எல்லைகளில் நடத்தி வந்த தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக விவசாய சங்கங்கள் அறிவித்தன. அதன்படி டெல்லி சிங்கு எல்லையில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களை விவசாயிகள் அகற்றி வருகின்றனர். இது தொடர்பாக பேசிய விவசாய சங்கங்களின் தலைவர் திரு ராகேஷ் திகைத், எல்லையில் கூடாரங்கள் அகற்றும் பணி 4 நாட்களுக்குள் முடிவடையும் என்றும் 15ஆம் தேதிக்குள் போராட்ட களத்தில் இருந்து வெளியேறுவோம் எனவும் கூறினார். மேலும் இன்று அனைத்து விவசாயிகளுடன் நடைபெறும் கூட்டத்தில் ஓராண்டாக நடந்த போராட்டத்துக்கு உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார்.
மகாராஷ்டிராவில் ஒமிக்ரான் பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மும்பையில் 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 32 பேருக்கு உருமாறிய ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 17 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தலைநகர் மும்பையில் புதிதாக 3 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்த வணிக தலைநகரான மும்பையில் இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பேரணிகள், ஊர்வலங்கள் உள்ளிட்டவற்றை நடத்தக்கூடாது என்றும் தடையை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையை சுற்றி 20 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளதால் நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தூத்துக்குடியில் தொழுநோயாளிகள் சிகிச்சை பெறும் மருத்துவமனை, பாதுகாப்பு இல்லம் ஆகியவை எதிரெதிரே அமைந்துள்ளன. இந்த இல்லத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழுநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக மருத்துவமனை மற்றும் தொழுநோயாளிகள் தங்கியிருக்கும் பாதுகாப்பு இல்லத்தை சுற்றி மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் நோயாளிகள் தங்கள் இல்லத்தில் இருந்து மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் ஆஸ்பத்திரியை சுற்றி தண்ணி நிறைய இருக்குது, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளேயும் நிறைய தண்ணி இருக்குது. காலில் புண்ணு இருக்கிறதுனால எங்களுக்கு வெளியில் நடமாட முடியாத சூழ்நிலையில் இருக்கும். சீக்கிரமாக எங்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு இந்த நன்மையை செய்து கொடுத்து இந்த தண்ணியை வெளியேற்றினீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ எங்களுக்கு தண்ணி கட்டிக்கிட்டு தண்ணியினால கொசு காலில் ஊன முடியல. இங்கே தரையில் நீர் தடித்து தரையிலையும் கால் வைக்க முடியல. இதனால் இந்த மாவட்ட ஆட்சியார் இது எங்களுக்கு தண்ணியெல்லாம் வெளியேற்றி எங்களுக்கு நல்ல வசதி செய்து தர முடியல. தாழ்மையோடு கேட்டு. சர்வதேச அளவில் தொடர்ந்து மிரட்டி வரும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53 லட்சத்தை தாண்டியுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கையும் 26 கோடியே 94 லட்சத்தை கடந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பில் உலகளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5 கோடியே 7 லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 8,17,000 கடந்துள்ளது. பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொற்று பாதிப்பில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பிரேசில், இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸ், துருக்கி, ஈரான், அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 26 கோடியே 94 லட்சத்தை தாண்டியுள்ளது. 53,11,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 24 கோடியே 22 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். மதுரையில் மேம்பாலம் இடிந்து விழுந்த விபத்து தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கட்டுமான பணிகள் தொடங்கின. மதுரை அருகே புதுநத்தம் சாலையில் தேசிய நெடுஞ்சாலை துறையின் சார்பாக கட்டப்பட்டு வரும் பறக்கும் மேம்பாலம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக கட்டுமான பணியை மேற்கொள்ளும் நிறுவனம், திட்ட பொறுப்பாளர் மற்றும் பொறியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் கட்டுமான பணிகளும் நிறுத்தப்பட்டன. விபத்துக்கான காரணம் குறித்து திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக பேராசிரியர் பாஸ்கர் தலைமையிலான குழு ஆய்வு செய்து அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்தது. ஹைட்ராலிக் இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த விபத்து நடந்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 3 மாதங்களுக்கு பின் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மேம்பால கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்கின. கரூரில் பெற்ற மகன்கள் கைவிட்டதால் பேருந்து பயணிகள் நிழற்குடையில் 60 வயது மூதாட்டி ஒருவர் தஞ்சமடைந்துள்ளார். கரூர் வெள்ளாளப்பட்டி பேருந்து நிழற்குடையில் சில நாட்களுக்கு முன்பு படுக்கையுடன் 60 வயது மூதாட்டி வந்து அங்கேயே தங்கியுள்ளார். அவரது நிலையை அறிந்து அங்குள்ளவர்கள் உணவு கொடுத்துள்ளனர். 2 மகன்களும் தன்னை கவனித்துக் கொள்ளாததால் வீட்டை விட்டு வெளியேறியதாக அந்த மூதாட்டி கண்ணீர் மல்க கூறினார். குன்னூர் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த மேலும் 6 வீரர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன.
முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேர் குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்துள்ளதாக முதலில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத், பிரிகேடியர் லீடர் ஆகியோரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு நேற்று இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு உடல்கள் தகனம் செய்யப்பட்டன. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த மேலும் 6 ராணுவ வீரர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கமாண்டோ வீரர்கள் சாய் தேஜா, விவேக் குமார் மற்றும் 4 விமானப்படை வீரர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய வீரர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் இன்றுடன் அந்த பணி நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் காவல்துறை ஒத்துழைப்புடன் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் அண்மை காலமாக கஞ்சா, அபின், பிரவுன் சுகர் போன்ற போதைப் பொருட்கள் காவல்துறையின் ஒத்துழைப்புடன் புழங்குவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் திமுகவின் கூட்டணியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் மாவட்ட காவல்துறையை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தமிழகத்தில் 14வது மெகா தடுப்பூசி முகாம் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. செப்டம்பர் மாதத்தில் இருந்து மெகா தடுப்பூசி முகாமை தமிழக அரசு நடத்தி வருகிறது. அதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. தற்போது வரை 13 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்றுள்ளன. அதன் மூலம் 2,43 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 14வது மெகா தடுப்பூசி முகாம் தமிழகம் முழுவதும் 50,000 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த தடுப்பூசி முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கோவை அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு 6 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் மாநகர நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. கரூர் மாவட்டம் மதிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி குழந்தைவேல் என்பவரின் 6 வயது மகன் அஸ்வினுக்கு கடந்த 1 வாரமாக கடுமையான காய்ச்சல் இருந்து வந்தது. இதனால் அவரை கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அஸ்வினுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து அவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் அஸ்வின் பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே ஒரு வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த முதியவரை கட்டி போட்டு 13 சவரன் நகை மற்றும் 90,000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திருக்கோவிலூர் அருகே உள்ள குப்பத்துமேடு கிராமத்தைச் சேர்ந்த 85 வயதான செல்வநாதனின் மனைவி மற்றும் பிள்ளைகள் அனைவரும் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர். செல்வநாதன் மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவரது வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் கை கால்களை கட்டி போட்டு 13 சவரன் தங்க நகை மற்றும் 90,000 ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா ஒயர்களை அறுத்து எறிந்து விட்டும் கொள்ளையர்கள் தப்பி சென்றனர். எனினும் அதற்கு முன்னதாக பதிவான காட்சிகள் கிடைத்துள்ளன. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலய வைகுண்ட ஏகாதசி பகல் 10 திருவிழாவின் 8ஆம் திருநாளில் முத்துகிரீடம், அடுக்கு பதக்கங்களுடன் நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வணங்கப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல் 10 உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருவாய்மொழி எனப்படும் பகல் 10 உற்சவத்தின் 8ஆம் திருநாளான இன்று நம்பெருமாள் முத்துகிரீடம், அடுக்கு பதக்கம் உள்ளிட்ட திருவாபரணங்கள் சூடிக்கொண்டு அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார்.
பக்தர்கள் பக்தி கோஷமிட்டு நம்பெருமாளை வழிபட்டனர். கல்பத்தினால ஆண்டாள் பாசுரத்தைப்படி வாயார பாடி மனமாற நினைக்கணுன்ற மாதிரி கண்ணுக்கு திருஷ்ட பலன் இது. பெருமாள் திருஷ்டமாக கண்ணுக்கு எதிர்ச்சியாக நமக்கு எல்லா திருஷ்ட பலன்களும் கொடுக்குற சேவத்தில் பாதாதி கேசமும் சேவிக்கலாம், கேசாதி பாதமும் சேவிக்கலாம். அதனால் திருப்பாணாழ்வார் பாடின மாதிரி திருமுடியிலேருந்து திருமுடி சேவை மட்டும் ரொம்ப நன்னா பெருமாள் கடாட்சம் பண்ணுறது. சகல அதுவும் சுவாமி தேசிகர் ஆறாத அருளமுதம் பொதிந்த கோவில், அப்போ தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில் சொன்ன மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை சேவிக்கிறவா எல்லாருக்குமே பெரிய பாக்கியம். ஸ்ரீ வைகுண்ட பதவி கட்டாயம் கிடைக்கணும் ஆச்சாரிய பூர்வாச்சாரியர்கள் பிரத்யட்சமாக சொல்லியிருக்காங்க. பிரபத்தியே கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவேன். இன்னைக்கு பெருமாள் அதி அற்புத சேவை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அடியேன் தண்டம் சொல்ல. ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் உயிர் தப்பிய குரூப் கேப்டன் வருண் சிங்கிற்கு கடுமையான தீக்காயம் ஏற்பட்டிருந்தாலும் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குன்னூர் அருகே கடந்த 8ஆம் தேதி நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அதில் பயணம் செய்த 14 பேரில் 13 பேர் உயிரிழந்தனர். குரூப் கேப்டன் வருண் சிங் மட்டும் 80% தீக்காயங்களுடன் உயிர் பிழைத்தார். அவரை காப்பாற்ற கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள விமானப்படை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே வருண் சிங்கின் உடல்நிலை குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் அவருக்கு பலத்த தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதிகாரிகளுக்கு கப்பம் கட்டவே மாதம் 1,60,000 ரூபாய் டாஸ்மாக் கடைகளில் வசூல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக அரசு பணியாளர் சங்கங்களின் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் திரு கு. பாலசுப்ரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் டாஸ்மாக் கடைகளின் வரவு செலவு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். நடத்துவதில் அன்றாட செலவினங்களுக்கும் மாதந்தோறும் அதிகாரிகளுக்கு கப்பம் கொடுப்பதற்குமே சேர்த்து 1,60,000 செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். விவரங்கள் வெள்ளை அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ளன. இதை ரத்து செய்வதற்கு ஒரே வழி, மேலிருந்து சீர்திருத்தங்களை அரசாங்கம் தொடங்கினால், மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் திருந்தினால், நேர்மையானவர்களாக இருந்தால் விற்பனையாளர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வேளாண் விரிவாக்க மையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 23 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வலங்கைமான் வேளாண் விரிவாக்க மையத்தில் பணியாற்றி வரும் வேளாண் அதிகாரிகள் 50% மானியத்தில் அரசால் ஒதுக்கப்பட்ட பயறு, உளுந்து விதைகளை விவசாயிகளுக்கு விற்றது போல் போலியான ஆவணங்களை தயார் செய்து மோசடி செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தனியார் கடைகளில் விதைகளை வேளாண் அதிகாரிகள் மொத்தமாக விற்பனை செய்து பல லட்சம் ரூபாய் ஊழல் செய்துள்ளனர். இது சம்பந்தமாக விவசாயிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்த புகாரின் பெயரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வலங்கைமான் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் நேற்று திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். 20க்கும் மேற்பட்ட வேளாண் துறை அலுவலர்களிடம் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 23,42,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வேளாண்மை உதவி இயக்குநர் பாலசுப்ரமணியன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதோடு பிற வேளாண் அலுவலர்களிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகின்றனர். வலங்கைமான் விரிவாக்க மையத்தில் போலி விவசாயிகளை தயார் செய்து 22,45,000 மேற்பட்ட தொகையினை கையூட்டில் பெற்றிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய உளுந்து பயிர் மானிய தொகையாக இந்த பணத்தை கையூட்டில் பெற்றிருக்கிறார்கள். இப்போ இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொண்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாது சிறப்பான விவசாயிகளுக்கு சிறப்பான ஆட்சியில் நலந்துள்ள திட்டங்களை செயல்படுத்தும் முதலமைச்சர் எதிர்காலத்தில் அனைத்து கட்சி ஒன்றிணைந்து அதில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை விவசாயிகளை தேர்ந்தெடுத்து குழு அமைத்து அதன் மூலம் மானியத்தை செயல்படுத்தினால் அந்த மானியம் முழுமையாக விவசாயிகளை சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு வந்த மேலும் 2 பயணிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு வந்த பயணிகளிடம் அதிகாரிகள் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். அவர்களில் 2 கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒமிக்ரான் வார்டில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொற்றுக்கு ஆளான ஒருவர் போலி கொரோனா சான்றிதழை பயன்படுத்தி பயணித்தது தெரியவந்தது.
கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். மற்றொரு மாணவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையின் கீழ்ப்பகுதியான பவானி ஆற்றில் கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 6 பேர் குளித்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் 2 நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கினர். சக மாணவர்கள் கூச்சலிட்டதில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஆற்றில் இறங்கி மாணவர்களை மீட்டனர். மயக்க நிலையில் இருந்த இருவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். எனினும் ஒரு மாணவர் உயிரிழந்தார். மற்றொருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தெலுங்கானாவில் வயிற்றில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 7 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத் விமான நிலையத்திற்கு துபாயில் இருந்து வந்த விமானத்தில் சுங்க இலாகா அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையிலான 4 பயணிகளிடம் சோதனையிட்டதில் தங்க கடத்தலில் அவர்கள் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் 4 பேரும் சூடான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணையில் தெரியவந்தது. அவர்கள் வயிற்றில் மறைத்து கடத்தி வந்த 7.3 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தப்பட்ட தங்கத்தின் மதிப்பு சுமார் 3.5 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. மதுரை அவனியாபுரம் கண்மாயில் திடீரென நுரை பொங்கி அப்பகுதி முழுவதும் பரவி உள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக மாநகரில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளும் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியுள்ளது. இந்த நிலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பெரும் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளது. அவனியாபுரத்தில் உள்ள அயன் பாப்பாக்குடி கண்மாயில் நுரை பொங்கி அப்பகுதி முழுவதும் பரவி உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அவனியாபுரம் பகுதியில் உள்ள 200 ஏக்கர் அளவிற்கான விவசாய நிலங்களுக்கு இந்த கழிவு நீருடன் கலந்து நீர் செல்வதால் பயிர்கள் வீணாக்கும் நிலை உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நியூயார்க்கில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. முக்கிய வர்த்தக நகரமான நியூயார்க்கில் கொரோனா பரவல் மற்றும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அனைத்து வர்த்தக நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் முகக்கவசங்களை கட்டாயம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முகக்கவசம் அணியாவிட்டால் பணியாளர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் எனவும் கவர்னர் கேத்தி ஹவுச்சல் அறிவித்துள்ளார். ஸ்பெயினில் ஆற்றின் கரை உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் வீசிய பாரா புயலால் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பாம்ப்ளோனா உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். கனமழையுடன் ஏற்பட்ட நிலச்சரிவால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்தும் முடங்கியுள்ளது. தெற்கு ஸ்பெயினில் நெவரி மாகாணத்தில் பாயும் அர்கா நதியின் கரை உடைந்து வில்லவா நகரத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. இதனால் ஏராளமான வீடுகள் தண்ணீரில் மூழ்கின. வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை அந்நாட்டு அரசு முடுக்கிவிட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இருந்து ஸ்பெயின் வீராங்கனை கரோலினா மரின் விலகுவதாக அறிவித்துள்ளார். 26வது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நாளை முதல் 19ஆம் தேதி வரை ஸ்பெயினின் வெல்வா நகரில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், PV சிந்து, டென்மார்க்கின் விக்டர் ஆக்சன், சீன தைப்பேவின் சோவ்சைன் சென் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் பங்கேற்கிறார்கள். இந்நிலையில் போட்டியில் இருந்து முன்னாள் ஒலிம்பிக் சாம்பியனும் 3 முறை உலக சாம்பியனுமான ஸ்பெயின் வீராங்கனை கரோலினா மரின் விலகுவதாக அறிவித்துள்ளார். காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் விலகியதாகவும் சிகிச்சை முடிந்து பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் கரோலினா மரின் மீண்டும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.